அனைவருக்கும் வணக்கம். இது 3ஆம் வகுப்பு இங்கிலீஷ் ஒர்க் புக் டேர்ம் 2 சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஷேட் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். இட் இஸ் எ ஷிப். அப்போ ஷிப்பை டிக் பண்ணலாம். ஷீ ஈட்ஸ் எ வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் எந்த கேர்ள் சாப்பிட்றாலோ அதை டிக் பண்றோம். ஹீ ஹாஸ் அன் அம்ப்ரெல்லா. அவன் வந்து குடை வச்சிருக்கான். ஸோ இந்த பிக்சர். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கான கரெக்ட் வேர்டை எடுத்து எழுதுறோம். இது ஆனியன், கார்லிக், salt, shirt, papaya, pepper. Next, tick the correct one and cross out the wrong one. கரெக்டா டிக் பண்ண சொல்றாங்க, தப்பானதை வந்து கிராஸ் அவுட் பண்ண சொல்றாங்க. The train goes on the road. அது வந்து wrong. The train goes on the track தான் வரணும். We use sweater in summer. சம்மர்ல நம்ம ஸ்வெட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், விண்டர்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ராங். த டார்டாய்ஸ் மூவ்ஸ் ஸ்லோலி. டார்டாய்ஸ் வந்து மெதுவா நடக்கும், அது கரெக்ட். ஸோ டிக் பண்ணிடும். சூஸ் அண்ட் ரைட் த ஆட் ஒன். இதெல்லாம் ஆட் ஒன், அதாவது வித்தியாசமானது, வேறுபட்டதை எடுத்து எழுதுறோம். ட்ரா, ஃப்ளா, ரா, கால் எல்லாமே ஏடபிள்யூன்னு வர சவுண்ட்ல வருது. இங்க வந்து ஆல்ன்ற சவுண்ட்ல வரதால இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுறோம். பான், கான், ஜா, டான் எல்லாமே ஆன் ஆன் அந்த ஓஆர்என் சவுண்ட்ல வருது. இது மட்டும் ஏடபிள்யூல வருது. ஸோ இந்த வேர்டை ஜாவை மட்டும் சர்க்கிள் பண்ணி எடுத்து எழுதுறோம். காலர், ஷர்ட், டாலர், சுகர் எல்லாமே ஆர் ஏஆர் சவுண்ட்ல வருது. இது மட்டும் ஐஆர் ஷர்ட்னு வருதால இதை ரவுண்ட் பண்ணி எடுத்து எழுதுறோம். ஷர்ட். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் தீஸ் தோஸ். எப்பவுமே நம்ம கிட்ட நிறைய பொருட்கள் இருந்தா தீஸ்ன்னு சொல்லுவோம், தூரமா நிறைய பொருட்கள் இருக்கும்போது தோஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து கிட்ட இருக்கும்போது தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், இங்க தூரமா இருக்கு தோஸ் ஆர் மங்கீஸ், கிட்டவே இருக்கு அப்ப தீஸ் ஆர் கேப்ஸ். நெக்ஸ்ட், டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கான கரெக்ட் சென்டென்ஸ் டிக் பண்றோம். திஸ் இஸ் அன் ஏரோப்ளேன், தட் இஸ் அன் ஏரோப்ளேன். தூரமா இருக்கு, ஸோ தட் இஸ் அன் ஏரோப்ளேன். This is an elephant, that is an elephant. Elephant வந்து பக்கத்திலே இருக்கு, so this is an elephant. This is a watermelon, that is a watermelon. Watermelon வந்து பக்கத்திலே இருக்கு, அப்ப this is a watermelon தான் கரெக்ட். Find and write. I am hot, I am bright. You can see me in the sky. Who am I? நான் சூடா இருப்பேன், நல்லா வெளிச்சமா இருப்பேன். என்ன நீங்க வானத்துல பார்க்கலாம், நான் யாரு அப்படின்னும் போது சூரியன், சன். I am an animal, I have a long tail, I jump on trees. Who am I? நான் ஒரு விலங்கு, எனக்கு நீளமான இருக்கு, நான் வந்து மரத்துல குதிப்பேன். அப்ப நான் யாருன்னு சொன்னா மங்கி, குரங்கு. ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு உண்டான கரெக்டான சென்டென்ஸை நம்ம சூஸ் பண்றோம். இந்த பிக்சரை பார்க்கும்போது தெரியுது இது வந்து சம்மர். அப்போ இட் இஸ் சம்மர், த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. அப்ப இங்க வந்து இது சுகர், அப்ப திஸ் இஸ் சுகர், இட் இஸ் ஸ்வீட். நெக்ஸ்ட், லிசன் அண்ட் ரைட். நம்ம டீச்சர் ஹேண்ட் புக்ல பேஜ் நம்பர் 88ல கொடுத்துருக்காங்க டிக்டேஷன் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் தான் இங்க நான் எழுதியிருக்கேன். கப், ஈட், கைட், பால், மில்க், நெட். நெக்ஸ்ட், ரீட் அலவுட். YRMBQ. இட், கேன், இஸ், த, ஆன். ஃபால், ரைட், சால்ட், மூன், லாங். மேட்டிவ் அசஸ்மெண்ட் இது மொட்டு நிலையினருக்கானது. Choose and shade the correct sentence for the picture. இந்த பிக்சருக்கான கரெக்ட் சென்டென்ஸ் வந்து இது it is a bus, it is yellow. இது வந்து it is a ash god. இங்க it is இல்ல, I am தான் இருக்கு. So I am an ash god. I am in the basket. பாஸ்கெட்டுக்குள்ள இருக்கு. இது வந்து skirt. So this is a skirt, it is red. This is a skirt, it is red. அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட், replace the underlined word and rewrite correctly. இந்த வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறோம். He has a pin. அவன் டின் வச்சிருக்கான், so he has a tin. It is a pot. ஆனா இங்க இருக்கிறது காட், so it is a cot. There is a mug. இது வந்து bug, பூச்சி, so there is a bug. Choose the correct pair and write. கரெக்டான பேர் என்ன வரும்னு எடுத்து எழுதுறோம். We are yellow, we are fruits. நாங்க எல்லோ கலர்ல இருப்போம், ஆனா நாங்க வந்து ஃப்ரூட்ஸ்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து மேங்கோ அண்ட் பனானா. We are animals, we are fast. நாங்க விலங்குகள், நாங்க வேகமாக ஓடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது cheetah and deer. நெக்ஸ்ட், we are vehicles, we have two wheels. நாங்க வந்து வாகனங்கள், எங்களுக்கு வந்து 2 சக்கரங்கள் இருக்கு. அப்போ அது வந்து பைக் அண்ட் பைசைக்கிள். நெக்ஸ்ட், look at the picture, write yes or no for the sentence. சென்டென்ஸுக்கு yes or no one எழுதுறோம். It is a deer, yes. It can run fast, yes. அது deer தான் வேகமா ஓடும், அப்போ yes, yes. She wears a red skirt. அவ ரெட் ஸ்கர்ட் போட்டிருக்கான்றாங்க, அப்போ அது வந்து ராங், சொன்னோம். She plays a flute. அவ flute வாசிக்கிறான்றாங்க, இல்ல, சொன்னோம்.
we can see the red light பார்க்குறோம் yes. we can cross the road நம்ம cross பண்ணலாமான்னா no, cross பண்ணக்கூடாது. sentences using this, these, those. முதல்ல இந்த 3 வேர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். திஸ் அப்படின்றது நம்ம பக்கத்தில் ஒரு பொருள் இருந்தால் திஸ்ன்னு சொல்லுவோம், அதே தூரத்தில் அந்த ஒரு பொருள் இருந்தால் தட்டுன்னு சொல்லுவோம். தீஸ் அப்படின்றது நிறைய பொருட்கள் பக்கத்தில் இருக்கும்போது தீஸ்ன்னு சொல்லுவோம், அதே அந்த நிறைய பொருள் தூரத்தில் இருக்கும்போது தோஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பக்கத்தில் ஒரு பொருள் இருக்குது, அப்போ திஸ் இஸ் எ பஸ். தூரத்தில் நிறைய மரங்கள் இருக்குது, அப்போ தோஸ் ஆர் ட்ரீஸ். இவ வந்து 2 ஃப்ராக் கையில் வச்சிருக்கா, அதை ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்குந்தாலே அது தீஸ் ஆர் ஃப்ராக்ஸ். நெக்ஸ்ட் look at the picture and answer the questions. what does the boy have? அந்த boy வந்து என்ன வச்சிருக்கான் அப்படின்னு the boy has raincoat அப்புறம் வந்து umbrella. so the boy has raincoat and a umbrella. write any 3 words from the picture. இந்த பிக்சர்ல இருந்து ஏதாவது ஒரு 3 words எழுத சொல்றாங்க. ரெயின்கோட், அம்ப்ரெல்லா, டாக். இவன் வந்து ஒரு பாய் இல்லையா, ஸோ பாய், ஷூஸ் இதெல்லாம் எழுதலாம். வாட் சீசன் இஸ் இட்? இப்போ இது என்ன சீசன்? மான்சூன், ரெய்னி சீசன் இல்லையா, ஸோ இட் இஸ் அ மான்சூன். டிஸ்கிரைப் த பிக்சர் யூசிங் த வேர்ட்ஸ் பிக், ஸ்மால், ஃபாஸ்ட், ஸ்லோ, டால், ஷார்ட். இப்போ இந்த ட்ரீயை பற்றி நம்ம சொல்லும்போது இந்த ட்ரீ இஸ் டால், ரொம்ப உயரமாக இருக்கு, டால். எலஃபண்ட் வந்து பிக், த எலஃபண்ட் இஸ் பிக். இது வந்து எரேசர், அண்ட் எரேசர் இஸ் ஸ்மால், சின்னது. எரேசர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு, ஸோ அண்ட் எரேசர் இஸ் ஸ்மால். Read and answer. On Sunday, Nalan's parents got him a red raincoat. Ma, may I wear it now? asked Nalan. No, my dear. Now the sky is clear, said Ma. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நலனோட பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு ரெட் ரெயின் கோட் வாங்கி கொடுத்தாங்க. அவன் கேட்குறான், அம்மா நான் இதை போட்டுக்கிட்டோமான்னு கேட்குறான் நலனு. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நோ மை டியர், வேண்டாம், இன்னைக்கு வந்து வானம் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது, ஸோ இன்னைக்கு வேண்டாம்னு அம்மா சொல்லிட்டாங்க. வில் இட் ரெயின் டுடே மம்மி ஆஸ்ட் நலன் ஆன் மண்டே. மண்டே அன்னைக்கு நலன் கேட்குறான், இன்னைக்கு மழை பெய்யுமா அம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்குறான். நோ நலன், நாட் டுடே, இல்லப்பா இன்னைக்கு பெய்யாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இட் இஸ் பிரைட் அண்ட் சன்னி, இன்னைக்கு நல்லா வெளிச்சமாகவும் சூரிய வெளிச்சமாகவும் இருக்குது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இஃப் யூ வியர் இட் வில் பி ஃபன்னி செட்மா. இப்போ நீ இப்போ இதை போட்டுக்கிட்டனா ரொம்ப ஃபன்னியா இருக்கும், காமெடியா இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. வாட் டிட் நலன் பேரண்ட்ஸ் கெட் ஹிம்? நலன் பேரண்ட்ஸ் அவனுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? நலன் பேரண்ட்ஸ் காட் ஹிம் எ ரெட் ரெயின் கோட். வாட் டிட் த ஸ்கை லுக் லைக் ஆன் சண்டே? சண்டே எப்படி இருந்தது? ஸ்கை வந்து கிளியரா இருந்தது. ஆன் சண்டே த ஸ்கை லுக்டு கிளியர். Why did Nalan's mom not allow him to wear the raincoat on Monday? Monday அன்னைக்கு ஏன் நலனோட அம்மா ரெயின் கோட்டை போட அலோ பண்ணல? Because on Monday the sky looked bright and sunny. ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த வானம் வந்து நல்லா வெளிச்சமா இருந்தது, பிரைட்டா இருந்தது, அதனாலதான் அவங்க அம்மா அலோ பண்ணல. நெக்ஸ்ட் லிசன் அண்ட் ரைட். இதுவும் வந்து நம்ம THBல பேஜ் நம்பர் 88ல மொட்டு நிலையருக்காக கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அந்த வேர்ட்ஸை நம்ம இங்க டிக்டேட் பண்றோம். தீஸ், பாட், புக், ஃபால், ஹனி, ஃபான். கீழே இருக்கிற வேர்ட்ஸை ரீட் பண்றோம். டூ, வில், ஷீ, ட்ரா, ஸ்ட்ராங். சன், சுகர், ஜிஞ்சர், ஷர்ட், பிரைட். We play in the rain. I see a tall tree. The sky is blue. Honey is sweet. The flute is thin and long. Next, summative assessment. மலர் லெவலுக்கான summative assessment. Shade the correct sentence for the picture. இந்த பிக்சருக்கான சென்டென்சஸ் ஷேட் பண்றோம். இது வந்து tamarind, இது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு. அப்போ இட் இஸ் a tamarind, it is brown அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூட் இல்லையா, ஃப்ளூட் வந்து ஹெவியா இருக்குமா தின்னா இருக்குமானா தின்னா தான் இருக்கும். அப்போ திஸ் இஸ் எ ஃப்ளூட், இட் இஸ் தின் அப்படின்றது தான் கரெக்ட் இங்க. நெக்ஸ்ட் ஸ்வெட்டர். இந்த ஸ்வெட்டர் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. அப்புறம் வேற என்னன்னா, ஸ்வெட்டர் வந்து நம்ம விண்டர்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் எ ஸ்வெட்டர், வி வியர் இட் இன் விண்டர். இப்போ அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, நமக்கு க்ளூஸ் இருக்கு, இதை வச்சு நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். த டெய்லர், இவர் வந்து டெய்லர். த டெய்லர் ஆஸ் எ டேப் வச்சிருக்காரு கையில், இன் இஸ் ஹேண்ட்ஸ். த டாக்டர் வியர்ஸ் எ ஒயிட் கோட், அவங்க ஒயிட் கோட் போட்டிருக்காங்க. த செயிலர் செயில்ஸ் த ஷிப், அதாவது மாலுமி வந்து கப்பலை வந்து இயக்குறாரு. ஸோ த செயிலர் sails the ship. Next, look at the picture and answer. Picture பார்த்து ஆன்சர் பண்றோம். What color is the car? Car வந்து ரெட் கலர் இருக்கு. The car is red color. What does honey taste like? honey வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வீட்டா இருக்கும். honey taste like sweet.
Next, replace this or that with these or those and rewrite the sentence. அதாவது this-னு வர words எல்லாம் வந்து these-னும் that-னு வர words those அப்படின்னு நாம change பண்ணி எழுத போறோம். This is a rabbit. அப்போ these are rabbits. That is a lemon. Those are lemons. This is a helicopter. These are helicopters. Look at the picture and fill in the blanks. இப்போ இங்க இருக்க வேர்ட்ஸை வந்து அந்த ஃபில்லப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். த ஃபான் ரன்ஸ் இன் த லான். ஃபான் அப்படின்னா மான் குட்டி. ஒரு குட்டி மான் வந்து புல் தரையில சமமா இருக்கிற புல் தரையில ஓடுது. நெக்ஸ்ட் த பால் இஸ் இன் த ஹால். ஹால்ல வந்து பால் இருக்கு. த ஹார்ஸ் இஸ் இன் த ஷோர். கடற்கரையில குதிரை இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரேம் த சென்டென்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸ் எழுதுறோம். லாங், லாங்னு சொல்லும்போது த ரோப் இஸ் லாங். நெக்ஸ்ட் டால், த கோகனட் ட்ரீ இஸ் டால். த ஜிராஃபி இஸ் டால். அனிமல்ஸ்ல ஜிராஃபியை மென்ஷன் பண்ணலாம். இங்க த ஜிராஃபி இஸ் டால்னு போடலாம். நெக்ஸ்ட் ஸ்மால், ஸ்மால் போது திஸ் இஸ் எ ஸ்மால் ரேட், இல்ல த ரேட் இஸ் ஸ்மால். ஸ்மாலா என்னென்ன வருமோ அதெல்லாம் எழுதலாம். ஸ்மாலுக்கு வந்து அப்புறம் ஸ்னெயில், த ஸ்னெயில் இஸ் ஸ்மால், அந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் 3 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சரை வச்சு நம்ம 3 சென்டென்ஸ் எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன சீசன் பார்க்கலாம். இது வந்து சம்மர் சீசன். ஸோ இட் இஸ் சம்மர். அப்போ நமக்கு ஒரு சென்டென்ஸ் கிடைச்சிச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். ஷீ பிளேஸ் வித் எ பால். இவ வந்து பால் வச்சு விளையாடுறா. இட் இஸ் எ ஷீ ஷோர். இது வந்து கடற்கரையில இருக்கு இல்லையா, அப்போ இட் இஸ் எ ஷீ ஷோர். அப்புறம் எ பாய் பில்ஸ் சாண்ட் கேஸ்டல். இங்க பாய் வந்து இந்த மணல் கோட்டை கட்டுறா, மணல் வீடு. ஸோ எ பாய் பில்ஸ் அ சாண்ட் கேஸ்டல். Read and answer. After coming back home, அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு வருண் helped அம்மா to store the vegetable, fruits and cereals in their place. வருண் வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்றான். எதுனா அந்த வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், செரல்லாம் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுக்கு அம்மாக்கு ஹெல்ப் பண்றான். She then wash the rice and black gram to clean it. அம்மா என்ன பண்ணாங்க, அரிசியையும் black gram கருப்பு உளுந்தையும் வந்து கழுவுனாங்க, க்ளீன் பண்றாங்க. She then mixed and soaked them in water for some times. Amma, can I grind them with you? Amma and Varun made the batter together for making delicious dosas for lunch. Questions பார்க்கலாம். What did Amma make with the batter? அந்த பேட்டரை வச்சு அம்மா என்ன பண்ணாங்க. அம்மா made dosas with the batter. அந்த பேட்டரை வச்சு தோசை செஞ்சாங்க. Who helped Amma to store cereals? Cereals ஸ்டோர் பண்றதுக்கு யார் உதவி செஞ்சது. வருண் helped அம்மா to store cereals. வருண் ஹெல்ப் பண்ணா. Why did அம்மா wash the rice? அம்மா ரைஸை ஏன் கழுவுனாங்கன்னா க்ளீன் பண்றதுக்கு. அம்மா wash the rice to clean it. நெக்ஸ்ட் ஒன்னா லிசன் அண்ட் ரைட். இதுவும் நம்ம THBல டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல பேஜ் நம்பர் 88ல கொடுத்துருக்காங்க. She writes a letter. These are tomatoes. I can see a giraffe. Listen and write. Let what your crowd green. Summer pepper, monsoon kitchen turmeric. The mango is yellow. Come on Sunday, let us have some juice. They wear sunglasses. We wash the vegetables. Thank you.